புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றாய் என்றும் என்னை காக்கின்றாய். சிறந்த கோயிலும் இல்லை. தாயே நமக்கு முழு முதல் தெய்வம். நமது எம்ஜிஆர் அவர்கள் தான் நடித்த பல படங்களில் தாயை புகழ்ந்து பணிந்து வணங்கி தன்னைப் போலவே தன்னுடைய ரசிகர்களும் தாயை மதித்து நடக்க வேண்டும் என்ற கருத்தில் பல பாடல்களை பாடியிருக்கிறார். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மடியே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். இப்படி பல பாடல்களை பாடியிருக்கிறார். பாடல்கள் மட்டுமல்ல, அவர் நடித்த படங்களின் பெயர்களை பாருங்கள். தாய்க்கு பின் தாரம், தாய்க்கு தலைமகன், தாய் சொல்லை தட்டாதே, தாயின் மடியில், இப்படி பல படங்கள். இப்படி தாய்க்கு மதிப்பளித்து தாயை வணங்கி தாயே தெய்வம் என தான் நடித்த படங்கள் மூலம், தான் பாடிய பாடல்கள் மூலம் பாடம் புகட்டிய ஒரு நடிகர் அகில உலகத்திலேயே நம் எம்ஜிஆரை தவிர வேறு எவரும் இருக்க முடியாது. அப்படி ஒரு புரட்சி செய்தவர் நம் எம்ஜிஆர். தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன். தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன். சித்தர்களுக்கு மரணமே கிடையாது. அவர்கள் சீரஞ்சீவியாக அன்றும் இன்றும் என்றும் வாழ்கிறார்கள். நம் எம்ஜிஆர் ஒரு சித்தர், தத்துவ சித்தர். அவர் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்த கொடைவள்ளல் மட்டுமல்ல, தத்துவங்களையும் தாம் பாடிய பாடல்களிலே அள்ளி அள்ளி தந்த ஒரு தத்துவ சித்தர். கல்வியில் சிறந்த அறிவு சார்ந்த அறிஞர்கள் கூட தங்கள் பேச்சை கற்றவர்கள் சபையில் தான் பேச வேண்டும். அதை விடுத்து அறிவில் குறைந்த மாக்கள் நிரம்பிய சபையில் பேசினால் அது அங்கே எடுபடாது. அத்தகைய அறிவார்ந்த பேச்சை அவர்கள் விரும்பி கேட்கவே மாட்டார்கள். அதனால் பேசும் அந்த அறிஞருக்கே இடுக்கு. இதைத்தான் நம் சித்தர் எம்ஜிஆர் நான் ஏன் பிறந்தேன் என்ற படத்திலே கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும் என்று பாடினார். கற்றவர்கள் நிறைந்த மாபெரும் சபையில் நாம் பங்கேற்கும் போது நமக்கு மாலைகள் விட வேண்டும், அதாவது பாராட்டுகள் பெற வேண்டும். அதுதான் சிறப்பு, அதுதான் மேன்மை. நான் யார் என்ற தத்துவ பாடலை குடியிருந்த கோயில் என்ற படத்திலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ரமண மகரிஷி, திருமூலர் போன்ற சித்தர்கள் இதைத்தான் அறிந்து உணர்ந்து சொன்னார்கள். முதலில் நீ உன்னை அறிந்து கொள், உனக்குள் உள்ள பிளஸ் மைனஸ் லிமிட்டேஷன் இவற்றை அறிந்து உணர்ந்து திருந்து. இதைத்தான் திருமூலர் தன்னை அறிந்தவனுக்கு தனக்கொரு கேடில்லை என்று சொன்னார். நம் தத்துவ சித்தர் எம்ஜிஆர் சொல்கிறார், பாருங்கள். நடந்தால் உனக்கு மாலைகள் விழவேயும், ஒரு மாப்பு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழவேயும். தெனாலிராமனுக்கு முன்னால பராசக்தி தோன்றி 2 பாத்திரத்தை கொடுக்குறாங்க. 2 பாத்திரத்திலையும் பால். ஒரு பாத்திரத்தில் உள்ள பால் வந்து அறிவு, இன்னொரு பாத்திரத்தில் உள்ள பால் வந்து பணம். இந்த 2 குவளைக்குள்ள உனக்கு எது வேணுமோ அதில் ஒன்று எடுத்து சாப்பிடு, ஆனால் ஒரு பாத்திரத்தை தான் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே தெனாலிராமன் என்ன பண்ணுறான், ஒரு குவளையில் உள்ள பாலை இன்னொரு குவளைக்குள்ளே ஊற்றி கலக்கிட்டு அந்த ஒரு குவளையை தூக்கி டபக்கு குடிச்சிடறான். பராசக்திக்கு ஒரே கோபம். நான் ஏன் அப்படி செஞ்சேன் அப்படின்னு ஒரு கோபமாக கேட்குறாங்க. தாயே கோச்சிக்காதீங்க, கோபம் கொள்ளாதீங்க, நீங்கள் எனக்கு அம்மா, நான் உங்களுக்கு மகன் மாதிரி. மகன் மீது பெற்ற தாய் கோபம் கொள்ளக்கூடாது.
அப்படியே பெற்ற தாய் மகன் மீது கொண்ட கோபம் எதுவும் பலிக்காது அப்படின்னு சொல்கிறான். உடனே பராசக்தி கொஞ்சம் கோபம் தெரிஞ்சு, ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், அறிவு இல்லாதவனிடத்திலே உள்ள பணம் இருக்கு இல்லையா, அந்த அறிவு இல்லாதவனிடத்தில் உள்ள பணம் அழிவு, வேஸ்ட்டு. அதே போல் பணம் இல்லாதவனிடத்தில் உள்ள அறிவு அதுவும் பயனற்றது, வேஸ்ட்டு. அதனால தான் ரெண்டையும் கலந்து குடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். மருதகாசி எழுதிய ஒரு பாடல் தாய்க்கு பின்தாரம் படத்தில், அந்த காலத்தில் எம்ஜிஆர் பாடுற பாடல் அது, அதை பாருங்கள். அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, எதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியிலே. மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் அவர்களுடைய பிறந்த நாள். நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டு பாடுவார். அதை தொடர் கட்டுரையாகவும் எழுதியிருக்கிறார். நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன், நாடு உனக்கு என்ன செய்தது என்று நினைக்காதே, நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் என்ற கேள்வி. உடம்ப கட்டிட்டு வீணா போகப்பட்டீங்க, இந்த நேரத்தில் நாட்டுக்கு ஏதாவது நல்ல செய்யக்கூடாதா? நாடாம் இல்ல நாடு, இந்த நாடு எங்களுக்கு என்ன செய்யுது? இப்படிப்பட்ட தத்துவ பாடல்களை எல்லாம் பாடி உலகத்தில் உள்ள நம் எல்லா இதயங்களையும் கொள்ளையடித்து நம்முடைய இதயத்தில் இன்றும் வாழும் அந்த பொன்மனச்செம்மலை பெற்றெடுத்த அந்த தாய் எவ்வளவு பெருமைக்குரியவளாக இருக்க வேண்டும் பாருங்கள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் அப்படின்னார் வள்ளுவர். இந்த குரல் அந்த சத்திய தாய்க்கு எப்படி பொருந்தது பாருங்கள். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் பாடினார். இது அவருக்கு தான் பொருந்தும். அப்படிப்பட்ட உத்தம மகனை பிறந்த அந்த சத்தியத்தாய் மிக பெருமையற்றவள், ஆண்டவனால ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்றைக்கு அந்த புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்முடைய பிறந்த நாளில் நாம் எல்லாம் அவரை நினைவு கூர்ந்து அவருடைய புகழை பாடி மனமகிழ்ச்சி அடைவோம். நன்றி, வணக்கம். அறிவிற்கு அறிகுறி கேள்வி கேட்பது. ஏன் என்ற கேள்வி கேட்டுத்தான் ஒரு குழந்தை நிறைய விஷயங்களை தெரிந்து புரிந்து கொள்கிறது. பள்ளியில் ஆசிரியரிடம் கேள்விகள் கேட்டு தெளிபவனே அறிவாளியாக பிரகாசிக்கிறான். இது ஏன் இப்படி இருக்கிறது, இது என்ன, அது என்ன, ஏன், எதற்காக, எப்படி, இப்படி ஒரு குழந்தை தந்தையிடம் கேள்வி பல கேட்டால் அது குழந்தையின் அறிவு வளர்ச்சிக்கு அறிகுறியாகும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. அந்த அறிவு வளர்ச்சிக்கு ஏன் என்ற கேள்வி இன்றியமையாததாகும். அதற்காக நாம் வேண்டுமென்றே சவாலாக ஒருவரிடம் கேள்வி கேட்டு அவரை மடக்குகிறேன் பார் என்ற அகம்பாவத்துடன் கேள்வி கேட்கக்கூடாது என்பதையும் புரிந்து செயல்பட வேண்டும். பகுத்தறிவு பிறப்பதெல்லாம் ஏன் என்ற கேள்விகள் கேட்பதனாலே. பகுத்தறிவு என்றால் என்ன? பகுத்தறிவு என்றால் அது நாத்திகம் என்று தவறாக சில பேர் நினைக்கிறார்கள். அது மிக தவறு. பகுத்தறிவு என்பது ஆண்டவனே இல்லை என்று கூறும் அறிவற்றவர்கள் வார்த்தை அல்ல. ஆண்டவனை வழிபடும் போது தேவையற்ற சடங்குகள், வணிக ரீதியான செயல்கள், ஏமாற்று வேலைகள், ஆடம்பரம், படோபம், அகம்பாவம் இவற்றையெல்லாம் தவிர்த்து, இவற்றையெல்லாம் விலக்கி ஆண்டவனை அறிந்து உணர்ந்து மெய் உணர்வுடன் வணங்க வேண்டும். இதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிந்து முக்தியடைய வழி தேடுவதுதான் பகுத்தறிவு. ஏன் என்ற கேள்வி கேட்டு நம் அறிவை வளர்த்து கொண்டு பகுத்தறிந்து ஆய்ந்து அறிந்து செயல்பட்டு சிறப்புற ஏன் என்ற கேள்வியே முதற்படி.